குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர். என்ன பண்ணுறீங்க? எல்லாம் நல்லா படிக்கிறீங்களா தங்கம்? சரி, ஏதாச்சும் சந்தேகமாக இருந்தால் கேளுங்க. அப்பப்போ படிங்க, சூப்பராக படிக்கணும், நல்ல காலேஜ் இடம் பிடிக்கணும். கண்ணு இன்றைக்கி நம்ம 12th செகண்ட் சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் பார்க்க போகிறோம் சாமி. இந்த மேக்ஸில் நீங்கள் எவ்வளோ ஈடுபாடாக படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மார்க் வாங்கி நல்ல மார்க் வாங்கி நல்ல ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஈஸியாக நம்ம பெரிய ஜாப்புக்கு போயிடலாம். சரியா? நீங்கள் படிக்கிறத பொறுத்து பார்த்துக்கோங்க. நல்லா படிச்சிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. சரி, இப்போ இன்றைக்கி எக்ஸசைஸு 2.6 4th சம் ஃபைண்ட் சென்டர் அண்டு ரேடியஸ். ஆல்ரெடி நான் போன வீடியோவிலே போட்டிருக்கேன் சென்டரு ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு. இப்போ இதில் ரீகால் பண்ணுறேன், பார்த்துக்குங்க. சென்டர் அதாவது இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். இசட் மைனஸ் இசட் நாட் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு வந்தாவே அப்போ இந்த ஃபார்மேட்டில் நம்ம கணக்கு எழுதணும். இசட் நாட் அப்படிங்கிறது சென்ட்ரு, ஆருங்கிறது ரேடியஸ். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரு இந்த ஃபார்மேட் மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் இசட் நாட் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு வந்தால் அது நம்ம என்னென்னு எழுதலாம்? சென்ட்ரு ரேடியஸ். இசட் நாட்டுங்கிறது சென்ட்ரு, ஆருங்கிறது ரேடியஸ். இப்போ நம்ம கணக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கன்னு. மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் 2 மைனஸ் ஐ மாடுலஸ் முடிச்சுட்டாங்க ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்துருக்காங்க. நாம் இதை இசட் மைனஸ் இசட் நாட் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் எழுதணும். அதுக்காக இந்த மைனஸை வெளியில் எடுக்கிறேன். இந்த இசட் அப்படியே இருக்கட்டும். இந்த 2 டேர்ம்லேருந்து மைனஸை வெளியில் எடுக்கும்போது குறி மாறும். அப்போ 2க்கு டேர்ம் 2க்கு ப்ளஸ் ஆயிரும். இது ப்ளஸ் ஆகும். நான் சொல்கிறது புரியுதா? இதுக்குள்ளே இருந்து மைனஸை வெளியில் எடுத்துரும். மைனஸை வெளியில் எடுத்தால் குறி மாறும். அப்போ இதுவும் ப்ளஸ் ஆகும், இதுவும் ப்ளஸ் ஆகும். அப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் ப்ராக்கெட்டை போட்டுக்கோங்க பாரு, இதுவும். அப்போ 2 ப்ளஸ் ஐ ப்ராக்கெட்டை முடிச்சுட்டு ஈக்குவல் டு 3. இப்போ வேணால் மைனஸை உள்ளே கொண்டு போய்ப்பார், இதே வரும்பார். அப்போ -2 மைனஸ் ஐ வந்துருச்சா? மைனஸை வெளியில் எடுத்தால் குறி மாறும். அப்போ இதுவும் ப்ளஸ் ஆகும், இதுவும் ப்ளஸ் ஆகும். இப்போ இது என்ன? மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் இஸ் நாட் ஃபார்மில் வந்துருச்சா? அப்போ இது சென்ட்ரு, இது ரேடியஸ். அப்போ சென்ட்ரு இசட் நாட் என்ன? பாயிண்டில் எழுதுகிறேன் 2,1. இது ரியல் பார்ட் 2, இமேஜினரி பார்ட்டு 1. அதே ரேடியஸ் ஆர் ஈக்குவல் டு நமக்கு 3. புரிஞ்சுதா கண்ணு? அதே மாதிரி செகண்ட் சம் பாருங்கள். மாடுலஸ் ஆஃப் 2 இசட் ப்ளஸ் 2 மைனஸ் 4i ஈக்குவல் டு 2. கண்ணு இங்கே இசட் மட்டும்தான் இருக்கணும், இசட்டுக்கு பக்கத்தில் நம்பர் இருக்கக்கூடாது. அப்போ 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்போ இது 2ஆல் டிவைட் பண்ணால் இது இசட்டா, இது 2ஆல் டிவைட் பண்ணால் 1, இது 2ஆல் டிவைட் பண்ணால் 2i, இது 2ஆல் டிவைட் பண்ணால் 1. 2ஆல் டிவைட் பண்ணும்போது எல்லா டேர்மையும் பண்ணணும், லெஃப்ட் சைடும் பண்ணணும், ரைட் சைடும் பண்ணணும். இப்போ இது புரியுதா கண்ணு? இது 2ஆல் கேன்சல் பண்ணிட்டோம்னா ஒரு இசட், இது 1 2, இது 2 4, இது 1 2. ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்டெப்பு இது. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? இசட்டு அப்படியே வச்சுக்குவோம். இது மைனஸ் வர மாதிரி ஃபார்மேட்டில் எழுதணுமா? அப்போ மைனஸை வெளியில் எடுத்தோம்னா குறி மாறும்னு சொன்னேன்னா, அப்போ இது ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸ் ஆகும், மைனஸாக இருக்கிறது ப்ளஸ் ஆகும். அப்போ மைனஸ் எடுத்து ப்ராக்கெட்டை போட்டிங்கன்னா -1 ப்ளஸ் 2y. ஏன்னா உள்ள மைனஸை கொண்டு பாருங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -2y வந்துருச்சா? மைனஸை வெளியில் எடுக்கும்போது குறி மாறும். இவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. மைனஸை வெளியில் எடுத்து ப்ராக்கெட்டை போட்டிங்கன்னா ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸ் ஆகும், மைனஸாக இருக்கிறது ப்ளஸ் ஆகும். அப்போ இது சென்ட்ரு, இது ரேடியஸ். அப்போ இந்த ஃபார்மேட்டில் வந்துருச்சு. அப்போ சென்ட்ரு என்ன? -1,2 பாயிண்டில் எழுதிக்கிங்க. -1, இது 2. புரியுதா? அப்போ ரேடியஸ் என்ன? ஆர் ஈக்குவல் டு 1. அதே மாதிரி தான் தேர்டு சம்மு பாருங்கள். மாடுலஸ் ஆஃப் 3 இசட் மைனஸ் 6 ப்ளஸ் 12y ஈக்குவல் டு 8. இங்கே இசட்டுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது? 3 இருக்கா? நம்ம ஃபார்மேட் பிரகாரம் இசட் மைனஸ் இசட் நாட் தானே கொண்டாடணும். அப்போ இங்கே 3 இருக்கக்கூடாது இல்லையா? அப்போ எல்லா டேர்மையும் எதால் டிவைட் பண்ணிக்கணும்? 3ஆல். அப்போ இங்கே 3 கேன்சல் ஆயிருமா? அப்போ இசட் இதை 3ஆல் டிவைட் பண்ணால் 2 3s are 6. அப்போ இங்கே 2 வரும். அதே மாதிரி இது 3ஆல் டிவைட் பண்ணும்போது 4 டைம் வருமா? 4 3s are 12. அப்போ 4i வரும். இது டிவைட் பண்ண முடியாது. அப்போ 8/3. டிவைட் பண்ண முடியலன்னா அப்படியே விட்றக்கூடாது, 8/3ன்னு போட்டுக்கணும். இதை 3 கேன்சல் பண்ணிடுறோம், இதை 3 நீக்கிடுறோம். 3 இசட்டை 3ஆல் டிவைட் பண்ணால் இசட்டு,
6 3ஆல் டிவைட் பண்ணால் 2, 12 3ஆல் டிவைட் பண்ணால் 4i. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணோம்? மைனஸை வெளியில் எடுக்கணும். இந்த இசட் அப்படியே இருக்கட்டும். இந்த 2 டேர்ம்லேருந்து மைனஸை வெளியில் எடுக்கிறேன். மைனஸை வெளியில் எடுத்தால் குறி மாறும். அப்போ இது ப்ளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும். இதை பாருங்கள். அப்போ இது +2, இது என்ன வரும்? -4i. மைனஸை வெளியில் எடுத்து ப்ராக்கெட்டை போட்டுருங்க. ஓகேவா? நான் வெரிஃபை வேணால் கூட பண்ணிக்கிங்க. இதை உள்ளே கொண்டு போகும்போது பார் -2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸு +4i. ஓகேவா? அப்போ இது நமக்கு என்ன? சென்ட்ரு, இது ரேடியஸ். இந்த ஃபார்மேட்டில் இசட் மைனஸ் இசட் நாட் ஈக்குவல் டு ஆருங்கிற ஃபார்மேட்டில் வந்துருச்சா? அப்போ சென்ட்ரு என்ன? 2, -4. ரேடியஸ் ஆர் என்ன? 8/3. நல்லா பார்த்துங்க. கான்செப்ட் ஓரியண்டடாக படிங்க தங்கம். நாம் சென்ட்ரு ரேடியஸ் வேணும் அப்படின்னா இசட்டுக்கு பக்கத்தில் கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்கணும். வேறு நம்பர் வரக்கூடாது. வேறு நம்பர் வந்தால் அந்த நம்பரால் டிவைட் பண்ணிக்கணும். ரெண்டாவது கான்செப்ட்டு, இசட்டை விட்டுட்டு மீதி இருக்கிற டேர்ம்லேருந்து மைனஸை வெளியில் எடுத்து ப்ராக்கெட்டை போடணும். மைனஸை வெளியில் எடுத்து ப்ராக்கெட்டை போட்டால் குறி மாறும். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் ஆகும், மைனஸாக இருந்தால் ப்ளஸ் ஆகும். அப்போ இது சென்ட்ரு, அது என்னது? ரேடியஸ். ஓகேவா? இதில் ஏதாச்சும் சந்தேகமாக இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.